வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி நடந்து முடிஞ்ச எஸ்ஐ எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு அதையுமே வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. இப்போ நமக்கு வந்து ரிசல்ட் வரதா சொல்லியிருந்தாங்க 1:5 அப்படின்ற ரேஷியோவில். இப்போ இந்த டைமில் ஒரு 2 days பிஃபோரில் ஒரு கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. அதாவது எக்ஸாம் வந்து எக்ஸாம் வைங்க அப்படின்ற மாதிரி அந்த கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு. இப்போ அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து வேறு மாதிரி இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலை. நீங்கள் கொடுத்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருந்த மாதிரி கூட நீங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலை. இப்படிலாம் வந்து நிறைய காரணம் இருக்கிறதுனால எக்ஸாம் வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு வந்து எக்ஸாம் வைப்பாங்களா, அப்படி இல்லைன்னா நமக்கு ரிசல்ட் வந்து ரிசல்ட் கொடுப்பாங்களா, அது வந்து எவ்வளோ நாளுக்குள்ளே கொடுப்பாங்க, யாருக்கெல்லாம் அந்த ரிசல்ட்டில் நேம் இருக்கும், ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு நேம் இருக்குமா அல்லது என்னோட நேம் போயிருமான்றது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. எனக்கு வந்து ரிசல்ட்டில் ஆல்ரெடி கொடுத்த ரிசல்ட்டில் என்னோடய ரோல் நம்பர் இருந்தது, இப்போ நெக்ஸ்ட்டு வர ரிசல்ட்டில் என்னோடய ரோல் நம்பர் இருக்குமான்ற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ அதை பற்றின தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியிலேருந்து அடுத்தடுத்த அப்டேட்டான நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த அப்டேட்டான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரிசல்ட்டை பற்றி பார்க்கலாம். ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு 1:5 ரேஷியோவில் தான் ரிசல்ட்டுமே அவங்க தருவேன்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருக்க அஃபீஷியலான அப்டேட்டை பார்த்தோன்னா ரிசல்ட் நாங்கள் தரப்போகிறோம் 1:5 ரேஷியோவில். இப்போ அந்த ரிசல்ட்டில் யாருக்கெல்லாம் நேம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓப்பன் கேண்டிடேட்டாக இருந்து உங்களோட ரிசல்ட் வந்து ப்ரீவியஸாக ரிலீஸ் பண்ண ரிசல்ட்டில் உங்களோட ரிசல்ட் வந்துருந்துச்சுன்னா, உங்களோட ரோல் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 90% வந்து ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரிசல்ட் மாற போகிறது கிடையாது. இதில் யாருக்கு சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு தான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப ப்ராப்ளமும் ஆச்சு. இவங்க கொடுத்துருந்த ரிசல்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தனியாக ரிசல்ட்டு தராமல் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டை வந்து ஓப்பன் கேண்டிடேட் கூட கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் ரிசர்வேஷனில் இருந்தவங்க ஓப்பன் கேண்டிடேட்ஸ்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இப்போ ரிட்டன் வந்து ரிசல்ட் தந்தாங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கான ரிசல்ட் வந்து செப்பரேட்டாக அவங்க கொடுக்கணும். அதை செய்ய தான் மறந்துட்டாங்க. அதனால் ரிட்டன் கொடுக்குற ரிசல்ட்டில் கண்டிப்பாக வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு தனியாகவும் ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தனியாகவும் செப்பரேட்டாக வந்து ரிசல்ட்டை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போது இதில் யாருக்கெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸில் யாருக்கெல்லாம் ரிசல்ட் சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஓப்பன் கேண்டிடேட்லேருந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்கள்ல எடிட் கொடுக்குற ஆப்ஷனில், அவங்களுக்கு தான் வந்து ரிசல்ட் சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லைனா ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணியிருப்பீங்கள்ல அவங்களுக்கு, இவங்க ரெண்டுத்துக்கும் வந்து ரிசல்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் மீன்ஸ் உங்களுக்கு தனியாக வந்து செப்பரேட்டாக நீங்கள் இப்போ ஓப்பன் கேண்டிடேட்ஸில் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டில் உங்களோட நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுமே வந்து ரொம்ப வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட நம்பர் இருக்குது, ஓப்பன் கேண்டிடேட்டில் உங்களோட டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டோட நம்பர் வந்துட்டுனா உங்களுக்கு தனியாக ரிசல்ட் தரும்போது உங்களை டிபார்ட்மெண்ட்டோட ரிசல்ட்டில் உங்களை சேர்த்துப்பாங்க. இவ்வளோ தான் சேஞ்சஸ் ஆகுமோ தவிர்த்துட்டு மற்றபடி ரொம்ப பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டில் இருக்கிறவங்க ஓப்பன் கேண்டிடேட்டில் உங்களோட நம்பர் வந்துருந்துச்சுன்னா உங்களோட நம்பர் வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டில் ரிசல்ட்டில் வரும் நெக்ஸ்ட்டு வர ரிசல்ட்டில். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். அப்படி இல்லை நான் ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் ரெண்டுத்துக்குமே சேர்த்து அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டில் தனியாக தரப்போகிறாங்க. இவ்வளோ தான் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா டிபார்ட்மெண்ட் அண்ட் ஓப்பன் கேண்டிடேட் இவங்க ரெண்டுத்துக்கான ரிசல்ட்டுமே மெர்ஜ் ஆகி வந்துட்டு, அதனால டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் வந்து செப்பரேட்டாக பிரிச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஓப்பன் கேண்டிடேட் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இப்போ நடந்திருக்க ப்ராப்ளம் இவ்வளோ தான். ஸோ இன்னுமே நிறைய பேர் வந்து வார்டு கோட்டாவில் இருக்கேன், அதனால் என்னோடய நம்பர் வந்து வருமா அதெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க ப்ரீவியஸ் ரிசல்ட்டில், வார்டு கோட்டாலாம் மாறுறதுக்கு 95% சான்ஸே கிடையாது. வார்டு கோட்டாவில் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வார்டு கோட்டாவில் உங்களோட ரிசல்ட் ரிசல்ட்லேயுமே வரதான் போகுது. ஸோ வார்டு கோட்டாவில் இருக்கேன், அதனால் எனக்கு ரிசல்ட் தரும்போது என்னோடய நம்பர் வந்து ரிட்டன் வந்து ரிசல்ட்டில் இல்லாமல் போயிடுமா அப்படின்னு யாருமே வந்து கவலைப்பட வேண்டாம். வார்டு கோட்டாவில் பொறுத்தளவுக்கு 95% உங்களுக்கு வந்து ரிசல்ட் மாறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓப்பன் கேண்டிடேட்ஸை பொறுத்தளவுக்கு 90% உங்களோட ரிசல்ட் வந்து ப்ரீவியஸ் ரிசல்ட்டில் இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு கொடுக்குற ரிவைஸ் ரிசல்ட்லேயே உங்களோட நம்பர் இருக்கும். மேபி எக்ஸ்ட்ரா தான் வந்து ஓப்பன் கேண்டிடேட்ஸ் வந்து உள்ளே வருவாங்களோ தவிர்த்துட்டு யாருமே வந்து போக போகிறது கிடையாது. ஸோ ஃபிசிக்கல் நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் சில பேர் வந்து ஃபிசிக்கலில் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஃபிசிக்கல் வந்து மாறுமா கண்டிப்பாக இன்னுமே ரிசல்ட் வரல. அதனால் அவங்க சொன்ன February 24 ஃபிசிக்கல் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து ரிட்டன் எக்ஸாமோட ரிசல்ட் தந்து கண்டிப்பாக ஒரு 1 month வந்து 25 days ஆச்சு நடுவில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிசல்ட் வந்ததுலேருந்து 1 month கழிச்சு தான் ஃபிசிக்கல் இருக்கும். இன்னுமே வந்து இன்னும் February 24 கண்டிப்பாக வச்சுருவாங்களான்னு யாரும் திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க.
February 24 நமக்கு ஃபிசிக்கல் கிடையாது அப்படின்றத செட் பண்ணிவிட்டு இன்னும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ குயிக்காக வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ உங்களோட ரோல் நம்பர் ரிசல்ட்டில் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருங்க. அது கூடவே வந்து ரிசல்ட்டு கொடுத்து இன்னுமே ஃபிசிக்கல் தள்ளி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு நடுவில் எலெக்ஷன் வந்துடுது. ஸோ எலெக்ஷன் டியூட்டியில் வந்து கண்டிப்பாக ஃபிசிக்கல் வைக்க சான்ஸ் கிடையாது. மேபி ரிசல்ட் இன்னும் வரதுக்கு டைம் ஆச்சு, டிலே ஆச்சுன்னா நமக்கு ஃபிசிக்கல் ஆஃப்டர் எலெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ நிறைய டைம் இருக்குது. ஃபிசிக்கல் இன்னுமே ஸ்டார்ட் பண்ணாதாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களோட ஃபிசிக்கலில் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிசல்ட்டில் வந்து யாரெல்லாம் வருவீங்க, யாரெல்லாம் பயப்பட வேண்டாம், யாருக்கு என்ன ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்றதுல உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நான் சொன்ன வீடியோவில் புரியலனாலும் சரி, ப்ரீவியஸாக நான் போட்ட எல்லா வீடியோலுமே வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். எதுக்காக ரிசல்ட் இப்படி இருந்து மாறுச்சு, ரிசல்ட் வரப்போதா, எப்போ வரும், எப்போ ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தனித்தனி வீடியோவே செப்பரேட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில். அதெல்லாம் பார்க்கலன்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும். அதெல்லாம் பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீ எக்ஸாம் வந்து வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எக்ஸாமை பொறுத்தளவுக்கு என்ன கேஸ் ஃபைல் ஆகிருக்குன்னா, தமிழ் எங்களுக்கு வந்து சிலபஸில் இருந்தது, எக்ஸாமில் தமிழ் இல்லை அப்படின்றது தான் வந்து எக்ஸாம் வைக்கிறதுக்கான காரணமாக கொடுத்துருக்காங்க. பட் வந்து இது எல்லாமே வந்து போர்டு கையில் தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தந்திருப்பாங்கல்ல, அதில் நமக்கு சிலபஸ் வைஸ் வந்து எதெல்லாம் கேட்போம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. பட் வந்து இதுலேருந்து இவ்வளோ கொஷின்ஸ் கேட்போம் அப்படின்னு அவங்க எந்த இடத்துலையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதை தான் சிலபஸ், இதுலேருந்து நமக்கு கொஷின் எடுப்போன்னு தான் கொடுத்துருப்பாங்களே தவிர்த்து இதை நாங்கள் கண்டிப்பாக எடுப்போன்ற எந்த லைன்லேயும் மென்ஷன் பண்ணலை அவங்களோட நோட்டிஃபிகேஷனில். அது கூடவே வந்து தமிழ் எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் மேக்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறையா டாபிக்ஸ் எடுக்கலை. மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிலாஜிசம். இப்போ வந்து 100% மேக்ஸ்னால் அதில் 80% வந்து சிலாஜிசம் தான் இருந்தது. அதனால சிலாஜிசமே வந்து தெரியாத எல்லாருமே வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணி தான் இருக்க போகிறாங்க. சிலாஜிசம் வந்து சில பேருக்கு பிடிக்காது. சிலாஜிசம்னு அவங்க தெளிவாக வந்து எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணலை, மேக்ஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிலாஜிசம் டாப்பிக்கில் மட்டுமே 80% கொஷினுமே அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்காக சில டாபிக்ஸ் மேக்ஸ்லேருந்து வரலை, நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு போயிட்டு நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது. அதே இது ஜிஎஸ் எடுத்துக்கோங்க. ஜிஎஸ்லேயுமே வந்து சில டாபிக்ஸ் அப்படியே ஒமிட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஸ்டாண்டர்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் ஸ்டாண்டர்டை தான் அப்டேட் பண்ணியிருக்காங்களோ தவிர்த்து இந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் எடுக்கலை, அதனால் வந்து எக்ஸாம் வைங்க அப்படின்னு கேட்குறதுல வந்து ஒரு வாய்ப்பும் கிடையாது, சாத்தியமே கிடையாது எக்ஸாமை பொறுத்தளவுக்கு. இந்த வீடியோவில் நான் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு ஃபேவராக பேசுகிறேன்னு யாருமே சொல்லிடாதீங்க. ஏன்னா வந்து இதுதான் காரணம். அவங்க கொடுத்துருக்காங்க, இந்த டாப்பிக்லேருந்து நாங்கள் எக்ஸாமுக்கு எடுப்போம்னு கொடுத்துருக்காங்களோ தவிர்த்துட்டு இந்த டாபிக் கண்டிப்பாக எடுப்போம்னு அவங்க கொடுக்கல. மேக்ஸ் டாபிக் சில டாபிக்ஸை ஒமிட் பண்ணியிருக்காங்க, ஜிஎஸில் சில டாபிக்ஸை கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி பக்கம்லாம் வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரிலாம் பக்கம் போகவே இல்லை. நமக்கு முக்கால்வாசி டிஎன்யூஎஸ்ஆர்பினாலே சயின்ஸும் ஹிஸ்ட்ரியும் தான் நிறைய கொஷின்ஸ் இருக்கும் ப்ரீவியஸ் எல்லாம் பார்த்தோன்னா. பட் இந்த டைம் வந்து ஹிஸ்ட்ரி பக்கத்துலேயே அவங்க போகல, ஐஎன்எம்லேயே வந்து வெயிட்டேஜ் கொடுக்கல. ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணி நம்ம எக்ஸாம் கேட்டால் அது வாய்ப்பு கிடையாது தான். ஸோ அதே மாதிரி தான் வந்து தமிழ்லேயும் பார்த்துக்கோங்க. தமிழை பொறுத்தளவுக்கு 10 கொஷின் எல்லா வருஷமும் கேட்பாங்க. லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு அது அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து லாங்குவேஜ் நமக்கு இருக்குன்னு தான் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து கண்டிப்பாக வைப்பன்னு கொடுக்கல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிசி எடுத்துக்கிட்டோம்னா, டிஎன்பிசியில் வந்து சில வருஷம் வந்து ஜிஎஸ் வெயிட்டேஜில் நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி நிறையா இருக்கும். சில வருஷம் ஐஎன்எம் வந்து ஃபுல்லாக கேட்பாங்க. சில வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வெயிட்டேஜ் நிறைய கொடுப்பாங்க. சில இயர்ஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வெயிட்டேஜே இருக்காது, ஹிஸ்ட்ரி வெயிட்டேஜே இருக்காது. இதே மாதிரி தான் வந்து இந்த வருஷமும் நடந்திருக்கு. அதே இது எஸ்எஸ்சி அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கம் போனீங்கன்னா சில டாபிக்ஸ்லேருந்து மட்டுமே சில ஷிஃப்ட்டுக்கு கொஷின் கேட்பாங்க. அவங்க கொடுத்துருக்க அவ்வளோ டாப்பிக்கே அவங்க எடுக்கணும், எக்ஸாமுக்கு எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு ஷிஃப்ட்டில் போய் உட்கார்ந்தோன்னா நமக்கு ரீசனிங்லேயே வந்து ஒரே ஒரு டாப்பிக்கை வச்சே ஒரு 50 கொஷின்ஸ்னால் 30 கொஷின் ஒரே டாப்பிக்லேருந்தே இருந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் படி எடுப்பாங்களோ தவிர்த்து சிலபஸில் இருக்கிறத கண்டிப்பாக எல்லா கொஷின்ஸையும் எடுக்கணும்னு வந்து ஒரு அவசியமும் கிடையாது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேஸ் எதுக்காக ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஸோ எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்றதே இதுலேருந்தே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இன்னும் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அதாவது இங்கிலீஷ் மட்டும் இப்போ எதுக்கு வைக்கிறாங்க, இங்கிலீஷுமே ஒரு லாங்குவேஜ் தானே, அந்த கொஷின்ஸ் மட்டும் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது சிலபஸில் இருக்கிறத வைக்கிறதுல ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணுறதுல மேபி இங்கிலீஷை கட் பண்ணிவிட்டு தமிழில் ஒரு 15 கொஷின்ஸ் கூட வைக்கலாம். அப்படின்றதுனால நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே வந்து போர்டு மெம்பர்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ வந்து இவ்வளோ வெயிட்டேஜ் இதில் கொடுக்கணும், இவ்வளோ வெயிட்டேஜ் இதில் கொடுக்கல அப்படின்னு நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தால் அதில் ஒரு யூஸ்மே கிடையாது. கண்டிப்பாக 95% வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ யாருமே வந்து நல்லா எக்ஸாம் எழுதிட்டு ஃபிசிக்கலுக்காக வெயிட் பண்ணுற யாருமே வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வந்து 4வது மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷனே இப்போ வருதுன்னு எதிர்பார்த்து 4வது மாதம் வந்து நெக்ஸ்ட் வந்து 12வது மாதம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி
ஊடையில் ஒரு 8 மாதம் நாங்கள் கஷ்டப்பட்டு படித்து ரிட்டனும் ரீ எக்ஸாமா அப்படின்னு வந்து யாரும் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக 95% வந்து ரீ எக்ஸாமுக்கு சான்ஸே கிடையாது. டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேயும் வந்து ரீ எக்ஸாமை பற்றி எந்த அப்டேட்டுமே அவங்க தரல. அவங்கள பொறுத்தளவுக்கு நாங்கள் ரிசல்ட் தான் கொடுப்போம் அப்படின்றதே நோட்டீஸாக தெளிவாக அவங்களோட பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ரிசல்ட் தான் வருமோ தவிர்த்துட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபிசிக்கலாக வந்து கண்டினியூவாக பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு நான் இவ்வளோ நேரம் சொன்னதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் சரி, அல்லது நான் சொன்னது உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுனாலும் சரி, நீங்கள் கமெண்டில் கேளுங்க. அப்படி இல்லைனா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமை பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நான் ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே தெளிவாக வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மேபி ஒரு 100 கமெண்ட்டில் ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் நான் விட்டுருந்தேன்னா நான் வந்து அதையுமே செக் பண்ணி ஒரு 2 டேஸ்க்குள்ளே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். இப்போ நான் சொன்னதில் வந்து எக்ஸாமை பற்றி ஃபுல் ஃபேவராக வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு சொன்னதாக யாருமே நினைக்காதீங்க. ஏன்னா அதுதான் உண்மை. ஆக்சுவலாக டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு ஃபேவர் பண்ணுறதுன்னு உண்மை கிடையாது. டிஎன்யூஎஸ்ஆர்பி சைடில் இதுதான் நடக்குது. அதனால தான் வந்து கொஸ்டின் பேப்பர் இப்படி இருந்திருக்கு அப்படின்றது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் கொஷின் பேட்டர்ன் அண்ட் கொஷின் லெவல் வந்து அப்டேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் இயருக்கு வந்து இது ஒரு கீ பாயிண்ட் மாதிரி. அதாவது நெக்ஸ்ட் இயருமே இதே மாதிரி அப்டேட் பண்ண கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு படிக்கிறவங்க ரொம்ப நார்மலாக படிக்காமல் ரொம்ப ஹெவியாக டெப்த்தாக படிக்கணும் அப்படின்றது தான் இதில் சொல்ல வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இயருமே இதை விடையுமே ஸ்டாண்டர்ட் ஆகலாம் எக்ஸாம் லெவல். அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் படி அவங்க கேட்பாங்க. சிலபஸில் இந்த டாபிக் தான் கேட்கணும்னு யாரும் சொல்ல முடியாது. சிலபஸில் இருக்க டாபிக்ஸில் கொஷின்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன ரிசல்ட்டாக இருக்கட்டும், எக்ஸாமாக இருக்கட்டும், இதை பற்றின உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் வந்து தெளிவாக தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் தீரலை அப்படி இல்லைனா இன்னும் சில டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக கமெண்டில் கேளுங்க. இது கூடவே அடுத்தடுத்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னுமே வந்து அடுத்தடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இந்த மாதத்துக்குள்ளே ஃபெப்ரவரி எண்டுக்குள்ளே ஃபிங்கர் பிரிண்ட் வரதா சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து ஜூன் ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் இந்த வருஷம் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாம் இருக்குது. அதுக்குமே சிலபஸ் வந்து ரொம்பலாம் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. அதில் நமக்கு சயின்ஸோட வெயிட்டேஜ் மட்டும் அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு நார்மல் எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு 70 மார்க்குக்கு ரிட்டன் எக்ஸாம்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்தளவுக்கு 85 மார்க்குக்கு இருக்கும். ஏன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டில் நமக்கு வந்து ஃபிசிக்கலுமே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப வந்து சூப்பரான சான்ஸ். ஏன்னா நல்லா படிக்கிற எல்லாருமே வந்து ஃபிசிக்கல் நிறைய பேருக்கு போயிடும். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸாமு. அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு ப்ரொமோஷனில் நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்ன்ற சர்டிஃபிகேட்டே வந்துடும். அந்த மாதிரிலாம் ப்ரொமோஷன் இருக்குது. நார்மலாக தாலுக் அண்ட் ஏஆர்எஸ்ஐ எக்ஸாமில் அப்படி ஒரு ப்ரொமோஷன் கிடையாது. பட் இதில் நமக்கு பார்க்கும்போது எக்ஸ்பர்ட்ன்ற ஒரு ப்ரொமோஷன் வரும். அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ஸ் நமக்கு நிறைய இருக்கும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து தொடர்ந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை கொடுங்க. ஆல்ரெடி வந்து தாலுக் அண்ட் ஏஆர்எஸ்ஐ எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்கன்னா அந்த ப்ரிப்பரேஷனே உங்களுக்கு போதும். ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சேனலில் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாமை பற்றி A to Z இன்ஃபர்மேஷனாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு தாலுக் அண்ட் ஏஆருக்கு படிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வருது, ஃபெப்ரவரிக்குள்ளேயுமே வருது, அப்படி இல்லைனா ஜூன் ஜூலைக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்றத அவங்களுக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ.